ரெவல்யூஷனான ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்கல்ல, அது இடஒதுக்கீடு ஆகட்டும், சமூக நீதி, இதெல்லாமே வந்து திராவிட பாரம்பரியத்தில் பண்ணதில்லை. திமுக வந்து ஒரு கடவுள் எதிர்ப்பு கட்சியே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க வந்து திக பேக்ரவுண்டில் வந்தாலும் தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு ஆன்டி ஹிந்து அப்படிங்கிற ஒரு பிராண்டு வந்து திமுக மேலே திணிக்கப்படுகிறது. திராவிடங்கிறது ஒரு போர்வ மாதிரி தான், அதுக்குள்ளே எல்லாம் இருக்கிற எல்லாமே ஜாதி கணக்குகள் தான். ஸோ சாதி வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டை விட்டு போயிடுச்சுலாம் சொல்ல முடியாது. பேரில் வேணால் சாதி இல்லைனாலும் இப்போ ஜாதி இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குங்க. சார், ரஜினி அவர்கள் வந்து திமுக தலைமை சொல்லி தான் பேசினார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கே சார். இல்லை, அப்படி எடுத்துக்க தேவையில்லை. அப்படிலாம் ரஜினி பேசக்கூடியவர் கிடையாது. இல்லை, அதிமுக இடத்தை ரீப்ளேஸ் பண்ணோம், அதிமுக இடத்தை வந்து பாஜக ரீப்ளேஸ் பண்ணோம், அதிமுக இடத்தை நாம் ரீப்ளேஸ் பண்ணோம், இல்லை விஜய் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார்னா அது வாய்ப்பு இல்லை. விஜயால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எந்த ஒரு நபராக இருந்தாலும் குழந்தையில வர்ற சூரிய தசை நல்லதுகளை செய்யாது. ஏன்னா சூரியன் வந்து ஒரு இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் திரு ராம்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 55 வருடங்களுக்கு மேலே திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இந்த 55 வருடங்களில் நம்ம வந்து பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், பல சாதனைகள் புரிஞ்சிருக்கோம். அதே நேரத்தில் பல சறுக்கல்களும் தமிழகத்துக்கு நேர்ந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான் இருக்கோம். இந்த திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது இது ஏதோ ஒரு பெரிய இயக்கம், ஏற்கனவே ஒரு பெரிய கொள்கைகளை வந்து கரெக்டாக அதை ஏற்கனவே வடிவமைத்து இதை தான் வந்து எல்லா தலைவர்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி ஏதோ ஒரு வெல் ஸ்ட்ரக்சர் பிளான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கம் இன்றைக்கி நடக்குது. அது அப்படி ஆக்சுவலாக இல்லை. திராவிட இயக்கங்கிறது அது நீதி கட்சி காலத்தில் பேசப்பட்டது. திராவிடர் ஒரு சுயமரியாதை இயக்கமாக ஆரம்பித்தது தான். படிப்படியாக ஓவர் த பீரியடில் தான் இந்த கான்செப்ட்டுங்கிறது எவல்யூட் ஆனது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலைஞர் காலத்தில் கூட இந்த மாதிரி திராவிட மாடலுங்கிற விஷயத்த பேச கிடையாது. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் காலத்தில் தான் வந்து திராவிட மாடல், நாங்கள் நீதி கட்சியோட வாரிசு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த சமகாலத்தில் தான் பேசுகிறவங்க ஒழிய இப்போ ரொம்ப ரீசன்ட் பாஸ்டில் கலைஞர் இருந்தபோது கூட அது மாதிரிலாம் அவர் தன்னுடைய நீதி கட்சியோட எக்ஸ்டென்ஷனாக அவர் சொல்லிக்கிட்டது இல்லை. ஏன்னா அவங்க வந்து இவங்களுடைய பார்வை வேறு, அவங்களுடைய பார்வை வேறு. இவங்க வந்து ஒரு நீண்ட பாரம்பரியமாக இருக்குது, அதோட தொடர்ச்சியாக நாங்கள் இருக்கோம்னு இவங்க ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க. கலைஞர் ரொம்ப இயல்பாக அதை எதிர்கொண்டார். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்களா 50 வருஷம் 60 வருஷம்லாம் பார்க்கும்போது ஒரு 80 ஆண்டு காலமாக நீங்கள் 50க்கு அப்புறமாவே பார்த்தாலே இதில் வந்து ஒரு பெரிய கட்சி இயக்கம்லாம் கிடையாது. இது வந்து பர்சனாலிட்டி ட்ரிவன் தான். அந்தந்த தலைவர்கள் யாரெல்லாம் என்ன அங்கே இருந்தாங்களோ அவங்க என்ன பண்ணாங்க, அவரோட மறைவுக்கு பிறகு அவங்க சொன்னதை வச்சு, அவங்க பேசுனதை வச்சு இது திராவிட இயக்கத்துடைய கொள்கை அப்படின்னு வந்து இவங்களாம் ஒரு வரலாற்றை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. 80களுக்கு பிறகு 80க்கு அப்புறமா இப்போ தொடர்ச்சி இன்னை வரைக்கும் அதான் நடக்குது. இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து சொல்கிறது ஒரு கண்டினியூஷன் இருக்குது. ஸோ அண்ணா சொன்னது எல்லாமே திராவிட இயக்க கோட்பாடுகள், கலைஞர் சொன்னது எல்லாமே திராவிட கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க. ஸோ அது நிறைய டீவியேஷன் முரண்பாடுகள்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இன்றைய காலகட்டத்தில் இன்னும் ஒரு 3 வருஷம் முன்னாடி கூட நம்ம வந்து இந்த திராவிட பாரம்பரியத்தில் வந்து ஜெயலலிதா அவர்களை சேர்த்துக்கொள்வதில் பெரிய சிக்கல் தடுமாற்றங்கள்லாம் இருந்தது. அப்போ அவங்க வந்து அதெல்லாம் கிடையாது, அதிமுக கட்சியே திராவிட கட்சி இல்லைன்னா பேசப்பட்ட காலம்லாம் உண்டு. பட் இன்றைக்கி இந்த சமகாலத்தில் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாம் வந்து அது கலைஞர் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா எல்லாமே திராவிட இயக்கத்துடைய அண்ணாவுடைய வாரிசுகள். ஸோ இவங்க எல்லாமே திராவிட பாரம்பரிய கட்சிகள் தான். இன்க்ளூடிங் இன்றைக்கி கட்சி வச்சிருக்கிற டிடிவி தினகரன்லேருந்து மறைந்த விஜயகாந்த் வரைக்கும் எல்லாமே திராவிட கட்சிகளாக ஓரளவு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒரு புதுவிதமான வரலாறு. ஆக்சுவலாக இந்த வரலாற்று வந்து எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு கை கொடுத்தது. ஏன்னா நம்ம அதான் ப்ரைடாக பேசிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து திராவிட மாடல் ப்ரைடாக பேசும்போது அதோடைய ஆரம்பம் நீதி கட்சியிலேருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக ஒரு லைனை போட்டு அதிலே நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அதனால தான் வளர்ச்சி வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மையில் எந்த அளவுக்கு சர்க்கிள் அப்படிங்கிறத வச்சு தான் பேசணும். இப்போ இன்றைக்கி இந்த தலைவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா கலைஞர் இடம்பெறுகிற போஸ்டரில் வந்து எம்ஜிஆர் இடம்பெற மாட்டார். எம்ஜிஆர் சில இடத்துல எம்ஜிஆர் இடம்பெற்றால் கூட ஆரம் வீரப்பன் ஒரு கட்சி வச்சுருந்தார். ஸோ அவருடைய போஸ்டரில் கூட எல்லோரும் இருப்பாங்க. பட் எந்த காலத்துலேயும் வந்து கலைஞர்களோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் எல்லாரும் ஒரு போஸ்டர் இடம்பெற்றதில்லை.
பட் இன்னைக்கு வந்து திராவிட மாடலுங்கும் போது எல்லாத்தையும் ஒரு இதில் கொண்டு வந்துடுறாங்க, ஒரு சீரீஸில் அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, கொண்டு வந்துட்டு இவங்க சொன்னது எல்லாமே திராவிடப்பா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ரெவல்யூஷனான ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்கல்ல, அது இடஒதுக்கீடு ஆகட்டும், சமூக நீதி, இதெல்லாமே வந்து திராவிட பாரம்பரியத்தில் பண்ணதில்லை. ஒரு என்னென்னா வேறு ஒருத்தங்க அது ஒரு எப்போவுமே வந்து தமிழ்நாட்டு உள்ள இந்தியாவிலே வந்து எப்பெல்லாம் வந்து ஒரு புரட்சிகரமான விஷயம் நடக்குதோ அப்போ என்னென்னா ஒரு காம்ப்ரமைஸான ஒரு கூட்டணி இருக்கும். இப்போ வந்து இடஒதுக்கீடு கொள்கை பற்றி விபி சிங் வர மண்டல் கமிஷன் அறிமுகப்படுத்துறாருன்னா, விபி சிங்கோட ஆட்சி வந்து இடதுசாரிகளும் இருந்தாங்க, வலதுசாரிகளும் இருந்தாங்க. 2 பேரையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் கொண்டு வர்றாரு. அதுமாதிரி நரசிம்மராவ் வந்து கூட்டணி இல்லைனாலும் அவர் இந்த தாராளமயமாக்கலை கொண்டு வரும்போது 2 பக்கமும் பேசி தான் செஞ்சார். அதை இடதுசாரிகள்ட்டையும் பேசினார், பிஜேபிட்டையும் பேசிட்டு தான் கொண்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடுங்கிறது எப்போ வந்தால் சுப்பராயன் தலைமையிலான ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தான். சுப்பராயன் வந்து நீதி கட்சி ஆள் கிடையாது, அதுமாரி நீதி கட்சியோட சப்போர்ட்டோட ஆட்சிக்கு வந்தவர். அதேமாரி காங்கிரஸ்லேயே ஒரு சுயாட்சின்னு ஒரு கட்சி இருந்து அவங்களுடைய சப்போர்ட், அதாவது நீதி கட்சி ஒரு முனைன்னு சொன்னால் இன்னொரு பக்கம் சுயாட்சி காங்கிரஸ்காக ஒரு முகம். இங்கே 2 பேரும் சேர்ந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னா 2 பேருக்கும் மெஜாரிட்டி இல்லை. ஸோ அதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து சுப்பராயன்கிறவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு, அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, 2 பேருடைய சப்போர்ட்டோட தான் அவங்க கொண்டு வந்து தான் இடஒதுக்கீடு. அவங்க கொண்டு சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. இதெல்லாமே 1920s வந்தது, 20s வந்து. ஸோ அவங்க கொண்டு வந்தது தான் இப்போ நம்ம பேசப்படுகிற எல்லா விஷயங்களுமே சுப்பராயன் காலத்தில் கொண்டு வந்தது தான் இடஒதுக்கீடு, அரசு வேலைவாய்ப்புள்ள இடஒதுக்கீடுங்கிற விஷயத்தை கொண்டு. ஸோ அவர் ஆரம்பித்து வச்சதை அடுத்து வந்த நீதி கட்சி, அதுக்கு அடுத்து வந்த காங்கிரஸ் கட்சி, அதுக்கப்புறம் வந்து திமுக இப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த மாறுபாடு, இந்த வேறுபாட்டில் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி தான் இருக்கும். அது சுப்பராயன், அதுக்கப்புறம் முத்தையா முறையார், அதுக்கப்புறம் ராஜாஜி, காமராஜர், இப்படின்னு ஒவ்வொரு பர்சனாலிட்டி ட்ரிவன் தான். ஸோ அவங்க ஒவ்வொருடைய பர்சனாலிட்டியை படிக்கும்போது தான் நமக்கு தமிழ்நாட்டுடைய வரலாறு முழுக்க தெரியும். வெறுமனே திராவிட ஐக்கிய கொள்கையை மட்டும் படிச்சிங்கன்னா அது போய் சேராது. அப்படி ஒரு கொள்கை நம்மக்கிட்ட பெரிய கிடையாது. அது வந்து பர்சனல் ஒரு திராவிட கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் எப்படி செயல்பட்டார்களோ அவர்களுடைய வரலாறு தான் நம்ம வரலாறாக எழுதி வச்சு கொள்கையாக பிரகடனம் பண்ணுறோம். ஸோ அதுதான் அங்கே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும், முக்கியமாக அண்ணாவே நம்ம பேசணும். அண்ணா பார்க்கும்போது அண்ணா வந்து ஒரு வெகுஜன மக்களுடைய தலைவர். என்னென்னா ஒரு நீதி கட்சி, பெரியார் அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன குரூப்பாக ஒரு சுருங்கி போகும்போது அண்ணா வந்து வேறு தளத்துலேருந்து மக்களை கொண்டு வர்றாரு. ஒரு தமிழ் மேலே ஆர்வம் உள்ளவர்கள், இடதுசாரி பின்னணியிலிருந்து வரவங்க, ஸோ இவங்கெல்லாம் கொண்டு வந்து இந்த திமுகவை உருவாக்குறாரு. ஸோ திமுகங்கிறது எல்லா விதமான கட்சிகளும் இருந்தது, அதில் கொள்கை இருந்தது. நாமும் தமிழர் இயக்கம் அப்போவே இருந்தது. அங்கே தமிழ் தேசியம் பேசியவர்களும் வந்து ஒரு கட்டத்தில் அந்த கட்சிகளாக முடிஞ்சு இங்கே வந்து சேர்ந்தாங்க திமுகவில். ஸோ அதுமாதிரி இடதுசாரிகளும் இங்கே வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து அமைச்சு ஒரு கட்டிய இயக்கம் தான் திமுக. ஸோ அடுத்தடுத்து எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் வரும்போது அது அப்படியே பரவலாக எல்லாருடைய இதுவும் கிடைக்கிது. ஸோ இன்றைக்கி வந்து திமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய வெகுஜன இயக்கம். ஸோ எல்லாருமே அதில் இருக்காங்க. எல்லா விதமான கம்யூனிட்டிஸு, எல்லா விதமான கொள்கை சித்தாந்தங்களும் அப்படியே உள்ளே அப்சர்வ் பண்ணிட்டு அப்படி இருக்காங்க. ஸோ இதுதான் திராவிட வளர்ச்சியோடைய இவங்க இங்கே நம்ம சொல்கிற மாதிரி திராவிட மாடலுங்கிறது யாரோ ஒருத்தங்க ஒரு மாடல் செட் பண்ணி அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி அப்படி எதுவும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இதில் எந்த வளர்ச்சி, இதெல்லாம் வளர்ச்சி நிறைய விஷயங்கள் திராவிட மாடலுடைய நம்ம அது ஒரு என்ன சொல்கிறது, பெரிய பிரச்சாரமாக முன்னெடுக்கிறாங்க. இதனால் இவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சதில்லைங்க. திராவிட இயக்கத்தில் அப்படின்னு பார்க்கும்போது அதில் 2 சர்க்கிள் நடந்திருக்குது, மிகப்பெரிய சர்க்கிள். இந்த சர்க்கிளை நான் வந்து சவால்கள் கூட சொல்ல மாட்டேன். சவால்கள்னால் நீங்கள் வந்து ஒரு சவால் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை நீங்கள் எதிர்கொள்கிறீங்க, அது சவால்கள். இது வந்து உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. சர்க்கிள்னால் உங்களால் செய்திருக்க முடியும், உங்களால் அதை எதிர்கொண்டு அந்த சவாலை எதிர்கொண்டு உங்களால் அதை வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் அதையும் மீறி உங்களுடைய கேர்லெஸ்னால ஒரு சின்ன தவறுகள்னால தவற விட்டதுனால ஒரு பெரிய சர்க்கிள் நடக்குது. அந்த சர்க்கிளில் ஏராளமான சர்க்கிள் இருந்தாலும் நான் 2 முக்கியமான சர்க்கிள் மட்டும் சொல்கிறேன். ஒன்று வந்து கடவுள் வழிபாடு. ஒரு தமிழ்நாட்டில் கடவுள் வழிபாடை வந்து எப்படி அணுகணும், அதுக்கும் சமூகத்துக்கும் எப்படி இருக்குது, அது எந்த அளவுக்கு வேறு விதமாக இருக்குது, அதை வந்து அரசியலில் கலக்காமல் செய்யணுங்கிற அந்த புரிதல் இல்லாமல் அந்த நாத்திக கொள்கைகள்லாம் வந்து இங்கே வந்து ஒரு அரசியலில் திணிக்கப்பட்டதுனால ஒரு வேறு விதமான விளைவுகள். அந்த விஷயத்தில் திராவிடம் திமுக வந்து ஒரு கவனமாக இருந்திருக்கணும். ஸோ இன்றைக்கி வர்ற பல சிக்கல் காரணம் மத நம்பிக்கை சம்பந்தமான விஷயந்தான். எல்லா கட்சிகளுமே கடவுள் எதிர்ப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா சோஷியல் மீடியாவில் என்னென்னா ஒரு பேசிக்காகவே ஒரு கடவுள் எதிர்ப்பு ஆதரவு அப்படிங்கிற தளத்தில் போகுது. ஸோ கடவுள் எதிர்ப்புங்கும்போது இது திமுக அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது, ஆதரவுன்னா அது வலதுசாரிகள் மாதிரி ஆகிடுது. இது ஒரு மேஜர் ஒரு பெரிய சர்க்கிள். இதை வந்து இன்ஃபேக்ட் திமுக வந்து ஒரு கடவுள் எதிர்ப்பு கட்சியே கிடையாது ஆக்சுவலாக. அவங்க வந்து திக பேக்ரவுண்டில் வந்தாலும் திமுகங்கிறது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா டிக்ளேர் பண்ணி அதை கொண்டு போகிறாங்க.
ஸோ அது ஒரு மிகப்பெரிய அதுலேருந்து அவங்களால மீள முடியாமல் அதில் அப்படியே அதை அந்த ட்ராப்பில் விழுந்து இன்னைய வரைக்கும் ஒரு பெரிய சிக்கலாக சங்கடமாக இருக்கிறது இந்த கடவுள் எதிர்ப்பை எப்படி கையாளுவதுங்கிறதுல திமுக இன்னைய வரைக்கும் இருக்குது. இப்போ இன்றைக்கி ரீசெண்டாக முத்தமிழ் முருகன் மாநாடு பார்க்குறோம். அதுலேருந்து என்ன அவங்க சொல்ல வராங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த முதல் சர்க்கிள்னு சொன்னீங்களே கடவுள் வழிபாடுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து ஒரு சமன்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்களா? ஏன்னா இப்போ வந்து முதல்வர் அவர்கள் வந்து அறநிலைத்துறை அமைச்சரை பார்த்து ஒன்று சொல்லியிருக்காரு, எப்போவுமே கோவிலிலே குடியிருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை வந்து அறநிலைத்துறை அமைச்சரை நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ இதுதான் அதுக்கெல்லாம் காரணமாக பார்க்குறோம். ஆமாம், அதுதான் காரணம். ஆக்சுவலாக என்னென்னா திமுக வந்து என்னதான் சொன்னாலும் நீங்கள் திமுக யார்கிட்ட வேணால் பேசினாலும் என்ன சொல்லுவேன், நாங்கள் வந்து கடவுளை நாங்களுக்கும் நம்பிக்கை உண்டு, நாங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை தவிர இது தவிர பிரித்து பார்ப்போம், எங்கள் குடும்பத்துலேயும் வழிபாடு நடத்துகிறோம், எங்களுக்கு சிறுதெய்வ வழிபாடு மேலே நம்பிக்கை இருக்குது, அது அப்படிலாம் சொல்லுவாங்க நிறையா. பட் அவங்க மனசுலே தெரியுது நம்ம வந்து கொஞ்சம் தூரமாக விலகி வந்திருக்கோம், ஒரு சாதி இந்து நம்பிக்கையிலேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வந்திருக்கோம், அதனால வந்து அவங்க நம்மளை விலக்கி வச்சிருக்காங்க, மற்ற கட்சிகள் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கிறது ரொம்ப லேட்டாக தான் வந்து திமுக புரிஞ்சிருக்குது. இது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் இயக்கம் வந்து முதல்ல ஆரம்பிக்குது, முருக வழிபாடு இதெல்லாம் சொல்கிறாங்க, தமிழ் கடவுள் முருகனை கொண்டாடணும்னு. அந்த காலகட்டத்தில் முருகனை பற்றி திமுக மட்டும் எந்த கட்சியும் பேசினது கிடையாது. ஸோ நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய அமைப்புகள் வந்து முருகனை முன்னெடுத்துறாங்க. ஸோ முதல்ல அவங்க அதில் எடுக்கிறாங்க. அடுத்தது வந்து வேல் யாத்திரை, பாஜக வேல் யாத்திரையை போகுது, முருகன் வந்து கையில் வேலேந்தி ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாரு. கொரோனா பீரியட் நம்ம பார்த்து எலெக்ஷன் முன்னாடி பார்த்து அவங்களாம் ஒவ்வொன்றும் போகிறாரு. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு திமுக அண்ணா திமுக ரெண்டுமே நினச்சி. ஏன்னா ஒரு பக்கம் தமிழ் தேசிய அமைப்புகள், இன்னொரு பக்கம் தேசிய கட்சியான பாஜக ரெண்டுமே வந்து முருக வழிபாடு கையில் எடுக்கும்போது நாம் வந்து தமிழ்நாட்டுடைய ஆதாரம் முக்கியமான கட்சிகள், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதிமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுக்குறாங்க, அரசு விடுமுறை. அப்படிங்கும்போது அவங்களுடைய மோட்டிவ் என்னன்னா அந்த முருக பக்தர், அந்த முருக வழிபாடு தமிழ் தேசிய அந்த அந்த அவங்களுடைய ஒரு 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 பகுதியை வந்து நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது நல்லாவே எடுபட்டுச்சு. ஸோ அப்போ அதிமுகவும் இப்படி ஒரு இடம், திமுகவுக்கு என்ன வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, அது வந்து அவங்க ஆரம்பத்தில் அதை கவனிக்கல, தேர்தல் நெருங்க அவங்க பார்க்குறாங்க, சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ திருத்தணிக்கு ஒரு பிரச்சாரம் போகும்போது ஸ்டாலின் அவர்கள் கையில் வேலை கொடுத்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அவர் கையிலையும் அவரும் வேலை தாங்கி காட்சியளிக்கிறார், அவர் உதயநிதி ஸ்டாலின் கையிலையும் வேலை கொடுத்து இது பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து எல்லா கட்சிகளையும் ஒரு வழி இல்லாத போது தான் கையில் எடுக்கிறாங்க. அப்போ திமுகவும் ஒரு வழி இல்லாமல் அதை கையில் எடுக்குது, ஆட்சிக்கு வருது, அதுக்கப்புறம் அதை மறந்துடுறாங்க. பட் எப்போ அது வந்து ஒரு பெரிய சிக்கலாகுதுன்னா, சனாதனம் பற்றி ஒரு மாநாடு நடத்தி, சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்தி வரும்போது இன்னும் வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய இம்பேக்ட் கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு ஆன்டி ஹிந்து அப்படிங்கிற ஒரு பிராண்டு வந்து திமுக மேலே திணிக்கப்படுகிறது. அது உண்மையாக இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இவங்க அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் பண்ணதுனால ராஜஸ்தான் தேர்தல்லையே, ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் அவர்களே சொல்கிற இவர் சனாதனம் பற்றி ஒரு கட்சி பேசிகிட்டு இருக்காங்கன்னு நேரடியாக பேசி அது வந்து மத்திய பிரதேச தேர்தலையும் பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுது. அந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பேசப்பட்ட விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் சனாதனம். ஸோ சனாதனத்துக்கு அப்புறம் வந்து திமுக கொஞ்சம் வீழ்ச்சிடா, ஆஹா நம்ம வந்து கொஞ்சம் சைலண்ட் பண்ணுறாங்க, நம்ம தனித்து விடப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண, அதுக்கப்புறம் தான் வந்து அறநிலையத்துறைக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சேகர் பாபு நிஜமாவே ஒரு செயல் பாபுவாக மாறி பல கோயில்களுடைய சொத்துக்களை மீட்டெடுக்கிறார், பல கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது, அது இன்றைய வரைக்கும் தொடருது. அப்போ இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு அதோடைய பார்ட் ஆஃப் த அஜெண்டா தான். பட் அது மூலமாக அவங்க என்ன சாதிச்சாங்க அப்படின்னா, அவங்களாலே ஒரு விளக்கம் கொடுக்க முடியல. அது என்ன முத்தமிழ் முருகன் மாநாடு, ஒரு பக்தி மாநாடா, ஆன்மீக மாநாடா, கலை இலக்கிய மாநாடா, பண்பாட்டு மாநாடா, அவங்களால ஒரு இதுவும் சொல்ல முடியல. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, நாங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரி இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அரசு செலவில் செய்யப்படுகிற ஒரு விழா. அதுதான் தவிர அது பற்றி வேறு அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஏன்னா பாஜக போட்டியிடுது. நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலன்னா முருகனை யார் கொண்டாடுவதுங்கிறதுல பாஜகவுக்கும் திமுகவுக்கும் நடுவில் ஒரு போட்டி. அந்த போட்டியில் இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அதை பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த கடவுள் வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களில் பலமுனை தாக்குதல் வரும்போது இதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுல திமுகவுக்கு இன்னைய வரைக்கும் சேலஞ்ச் நேற்று வரைக்கும் இருக்குது. அதனால தான் இந்த மாநாடுகள்லாம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ திராவிட இயக்கங்களுடைய முக்கியமான சாதனை என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வட மாநிலங்கள்லாம் போய் பாருங்கள், அங்கே அவங்களுடைய பேருக்கு பின்னாடி ஜாதி பெயர் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இதுக்கு காரணம் பெரியார், அதுக்கப்புறமா வந்து திராவிட இயக்கங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சாதனையை நீங்கள் பார்க்குறீங்களா சார்? இது நிச்சயமாக சாதனையெல்லாம் கிடையாது. அதாவது பேருக்கு பேர் போடுறதுனால அது ஒரு
குறுகிய காலத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு விஷயந்தான், நல்ல விஷயந்தான். பேரில் வந்து சாதி பேர் போட மறுத்ததுங்கிறதெல்லாம் வந்து மற்ற நாட்டோட மற்ற பகுதிகள் மற்ற மாநிலங்கள்லாம் சாத்தியமே இல்லை. ஏதாவது ஒரு அது ஜாதி பேர் கூட அது குடும்ப பேர்னு வச்சுக்காங்க. அந்த குடும்ப பேர் எல்லா மாநிலங்களும் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஊரில் ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு வித்தின் ஒரு 40 இயர்ஸில் நம்ம அதை கடந்து வந்திருக்கோம். பட் அது வந்து நிஜமான சாதனை கிடையாது. இன்றைக்கும் பேர் இல்லைன்னா நீங்கள் பேர் உங்களுடைய ஒரிஜினல் பேரை வச்சே இன்றைக்கி ஜாதி என்ன ஜாதியும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு தெளிவு இருக்குது. ஸோ என்ன ஜாதி இல்லாமல் இன்றைக்கி எந்த கணக்கும் கிடையாது. தேர்தல் கணக்கில் ஒரு பெயரளவில் தான் வந்து அவங்க சொல்லுவாங்க திராவிட இயக்கம். திராவிட இயக்கங்கிறது ஒரு போர்வ மாதிரி தான். அதுக்குள்ளே எல்லாம் இருக்கிற எல்லாமே ஜாதி கணக்குகள் தான். ஒரு சின்ன ஒரு பதவிக்கு ஒரு தேர்தல் வந்தால் அதற்கான வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது எல்லாவற்றிற்குமே ஒரு ஆட்சியில் இருந்தால் கூட யாருக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அவருடைய யாரோட பெனிஃபிஷியரின்னு கண்டுபிடிக்கிறது கூட எல்லா விஷயங்களையும் ஜாதி இருக்குது. ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கு பின்னாடியும் ஒரு ஜாதி பின்புலம் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து இயங்கிட்டு இருக்காங்க. இது திமுக மட்டும் இல்லை, இது அதிமுகவிலும் இருக்குது, ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற தேசிய கட்சிகளான பாஜக, தேசிய காங்கிரஸ் கட்சிகள் கூட ஜாதி பின்புலத்தில் தான் இருக்காங்க. அதை வைத்து தான் அவங்க வந்து பதவி கொடுக்குறாங்க, நிர்வாகிகளுக்கு பதவி கொடுக்குறாங்க, எல்லாம் இருக்காங்க. ஸோ சாதி வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டை விட்டு போயிடுச்சுலாம் சொல்ல முடியாது. பேரில் வேணால் சாதி இல்லைனாலும் இப்போ ஜாதி இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குங்க. மனசில் ஜாதி இருக்குங்கிறீங்க. எஸ் சார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐக்கான் அரசியல், அதாவது ஒரு பிம்ப அரசியல் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ எம்ஜிஆர் இல்லைன்னா அதிமுக இல்லை, ஜெயலலிதா அவர்கள் இல்லைன்னா அதிமுக இல்லை, கலைஞர், ஸ்டாலின் அப்படின்னு. ஸோ இந்த பிம்ப அரசியல் இருக்கிறதுனால அடுத்தவங்க யாரும் வளர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கா சார்? ஏன்னா வட மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு காங்கிரஸ் கட்சி தான் இருக்கும், காங்கிரஸ் கட்சியோட தேசிய தலைமை யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் முதல்வர் அப்படின்னு. ஸோ நம்ம ஆளுங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திராவிட கட்சியில் ஒரு தலைவர் இருக்காருன்னா அவர் தான் அடுத்த 30 வருஷத்துக்கு தலைவராக இருக்காரு. ஸோ இது வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்த? இந்த பிம்ப அரசியல் தான் வந்து திராவிட இயக்கத்துடைய ஒரு முக்கியமான கோர். அதுதான் ஸ்ட்ரென்த்து. அதுதான் நான் சொல்ல வந்தேன். திராவிட இயக்கக்குள்ள யாரோ ஒருத்தங்க எழுதி ஒரு ஸ்ட்ரக்சர் மாரி போட்டு வச்சு இதில் ட்ராவல் பண்ணுங்கலாம் சொல்லலை. இந்த அங்கங்கே இருந்த தலைவர்கள் அந்த பர்சனாலிட்டி ட்ரிவன் தான். பர்சனாலிட்டிஸாக இருக்கிறவங்க, அந்த பிம்பங்களாக இருந்தவங்க, அவங்க உருவாக்குற கொள்கை அது வந்து காலப்போக்கில் திராவிட கொள்கையாக மாறுது. ஸோ இங்கே இருக்கிற இந்த நீங்கள் சொல்கிற எல்லா ஐக்கானுமே இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு குறுநில மன்னர்கள் தான். ஸோ தமிழ்நாடு அப்படி தான் இருந்தது. அமைப்பு ரீதியாகவே தமிழ்நாட்டில் வந்து சேர சோழ பாண்டியர் முன்னாடி குறுநில மன்னர்கள் தான் இருந்தாங்க. ஸோ இந்த ஏரியாவில் இந்த பிராந்தியத்தில் அப்படி தான் இருந்தாங்க. சங்க காலத்துலேருந்து அப்படி தான். அப்புறம் சேர சோழ பாண்டியர் காலத்திலே பாண்டியர்களே என்ன பண்ணாங்கன்னா 5 வகையாக பிரிந்து சகோதரர்கள்லாம் பிரிந்து இருந்தால் கூட ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஏரியா அலாட் பண்ணிட்டாங்க. பிற்காலத்தில் இந்த நாயக்கர்களாகட்டும் அவங்க பாளையக்காரர்களாக ஒவ்வொரு ஏரியாவும் பிரிச்சுக்கிட்டாங்க. நீங்கள் அப்படியே மதுரைக்கு பக்கம் போனால் திருநெல்வேலி, சிவகங்கை, இந்த தனித்தனி சீமையெல்லாம் தனியாக பிரிச்சுக்கிட்டதெல்லாம் அது நாயக்கர் காலத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஏரியா பிரித்து ஒரு குறுநில மன்னர்களாக வாழ்வதுங்கிறது தமிழ் கலாச்சார அடங்கம் தான். அது நம்ம பார்ட் ஆஃப் த லைஃப் ஆக்சுவலாக. ஸோ அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் என்ன இது வந்து இது ஜனநாயக நாடு, நாங்கள் நடத்துவது ஜனநாயக இயக்கம் அப்படிலாம் சொன்னால் கூட அடிப்படையில் இங்கே வந்து குறுநில மன்னர்கள் கொலவச்சுறை இடம் தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி மாவட்ட செயலாளர் பதவியை அசைக்க முடியவில்லை. இன்றைக்கி அவருடைய வாரிசுகள் வந்து அவர்கள் வாரிசுகளும் அமைச்சர்களாகவோ எம்எல்ஏவோ எம்பி ஆனால் கூட அந்த மெயின் அந்த ஐக்கானுங்கிறவர் தொடர்ந்து இருக்கார். அவர் பதவியிலும் இருக்க விரும்புகிறார், கட்சி பதவியிலும் இருக்க விரும்புகிறார், அரசு பதவியிலும் இருக்க விரும்புகிறார். அதோடைய கன்ட்ரிபியூஷன் நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து நான் தவறாக சொல்ல மாட்டேன். ஆனால் இதுதான் வந்து அவங்களுடைய கோர் ஆக்சுவலாக. ஆனால் இதை தவிர்க்க முடியாது. ஏன்னா எல்லா கட்சியிலும் இப்படி தான் இருக்குது. பட் இதனால் வந்து ஒரு வளர்ச்சி பாதிக்கப்படுது. இப்போ சூப்பர் ஸ்டார் பேசினது கூட பெரிய சர்ச்சையானது, இளைஞர்களுக்கு வழிவிடலை அப்படிங்கிறதெல்லாம். இது வந்து திமுகவுக்கு உள்ள பிரச்சனை மட்டும் இல்லை, அதிமுகவும் காங்கிரஸ் பாஜக கூட எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லா பார்ட்டிஸ்லேயும் சீனியர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஜூனியர்ஸ்க்கு இடம் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. ஸோ அதை தாண்டி அவங்கள மீறி முடிவெடுக்க முடியாத நிலைமை இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி விஜய் இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்கிறார், எல்லாருக்கும் ஏன் வந்து புதுசாக ஒருத்தர் கட்சி வராரு அப்படின்ட்டு எல்லாம் அங்கே போகிறாங்கன்னா இந்த கட்சியில் இருந்தால் இங்கே வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறனால புதுசாக வந்த கட்சியில் போனால் பதவி கிடைக்கிட்டு போகிறாங்கன்றாங்க. அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொன்னால் விட அதுதான் உண்மைங்கிறது அவருக்கே தெரியுது. அவங்களுக்கு ப்ராப்ளம் என்னங்கிறது தெரியுது. ஏன்னா இங்கே இருந்தால் வளர முடியாதுன்னு அவர் சொல்கிறாருன்னு என்னென்னா அவர் இப்போ ஏற்கனவே உள்ள ஐக்கானை தாண்டி வளர முடியாது. ஸோ புதுசாக ஒருத்தர் அரசியலுக்கு வரான் அப்படின்னவன் அவனுக்கு எந்த பதவியும் கிடையாது, எந்த பேக்ரவுண்டு இல்லாமல் பதவி வரவனுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அதனால தான் அவன் வேறு கட்சி மாற்று கட்சி தாண்டி போகிறான் அவன். ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்து வளர முடியாதுங்கிறத மேலே இருக்கவங்களுக்கு புரிஞ்சு தான் அவங்களே சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய பாட்டில் நெக்காக இருக்குது. இதை தான் வந்து புதுசாக வந்திருக்கவங்க யங் பட்டாளம் இருக்கிற இளைஞர் அணி எல்லாமே இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து அவங்க சொல்கிறாங்க, வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
பட் அதுக்கான சொல்யூஷன் தீர்வு என்ன தலைமை தான் சொல்லணும். அவங்க தான் சொல்லணும். ஏதாவது ஒரு காமராஜரால் தைரியம் முடிவு எடுக்கும். ஒரு தேசிய கட்சியில் இருந்த ஒரு காமராஜர் வந்து ஒரு காமராஜ் பிளான் ஒன்று கொண்டு வந்தார். கொண்டு வந்துட்டு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து கட்சி பதவிக்கு போகணும்னு சொல்ல முடிஞ்சவரால். பட் அதுக்கப்புறம் தலைவரால் செய்ய முடியலையே. இப்போ கூட ஆவடி சாமு நாசர் வந்து சொல்லியிருக்காரு, நான் என் மாவட்ட செயலாளர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு. ஆனால் ஒரு தலைவர் இப்படி சொல்கிறாரு, மற்றவர்கள்லாம் இதை வந்து விட்டு கொடுக்க மனசு இல்லாமல் தான் இருக்காங்க. ஆமாம், அதான் அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லா கட்சியிலும் இருந்தாலும் திமுகவில் அதிகமாக இருக்கு. ஏன்னா நிறைய பேர் 70+ ஆக்சுவலாக. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு லீடர்கள் அவங்களுடைய வாரிசுகளும் வந்து தயாராகிட்டாங்க, கட்சியிலே பொறுப்பில் இருக்காங்க, ஒரு நல்ல சேஃப் ஜோனில் தான் அவங்களும் இருக்காங்க. இந்த இடத்துல அவங்க வந்து ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் தான் ஆக்சுவலாக. அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, அவங்க கட்சியோடைய ஹோல்டு அவங்கள்ட்ட இருக்குது. இருந்தாலும் ஒரு கட்சி பதவியில் இருக்கலாம், அவங்க ஆட்சியிலே இருக்காங்க, கட்சியில் இருக்காங்க. இந்த சிக்கல் திமுக தொடர். இது ஏன் இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் பேசப்படுறதுன்னா, புதிய புதிய கட்சிகள் வரும்போது அப்போ கீழே இங்கே இருக்கிற கோர் சப்போர்ட் அப்படியே நழுவி அங்கே போகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது கீழே உங்களுக்கு ஃபீல்ட் லெவலில் சப்போர்ட் இல்லைன்னா அப்படியே கட்சி வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க தான் பலமாக இருக்கும். ஆட்சி போனதுக்கப்புறம் அந்த கட்சி கீழே விழுந்துடும். ஸோ இது வந்து ப்ராப்ளம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. பட் யார் பூனைக்கு மணி கட்டுவது அப்படிங்கிறதுல ஒரு தயக்கம். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு அரசியல் சார்பு இல்லாத ஒரு சூப்பர் ஸ்டார் போன்றவர்கள்லாம் வந்து பேசும்போது தான் அது ஒரு பெரிய பர்ஸ்ட் ஆகுது. நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம 1.5 வருஷமாக வந்து அதிமுகவில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, யாரை பார்த்தாங்க, என்ன பேசினாங்க, அவங்க அதிமுக தலைவரில் ஒருத்தர் பேசினா கூட அது பெரிய லெவலில் சர்ச்சையானுச்சு. ஆனால் ஆளுங்கட்சியான திமுகவில் உள்ளுக்குள்ளே ஒரு எரிமலை போல் உள்ள வந்து ஒரு கனன்றுகிற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் விவாதிக்கப்படவே இல்லை. எங்கேயுமே விவாதிக்கப்படலை, எந்த ஊடகமும் அதை பேசலை. ஆனால் இன்னைக்கு ரஜினி அவர்கள் பேசணுன்னா தான் இன்றைக்கி அது ஒரு பேசு பொருளாகுது. அது ஒரு நல்ல விஷயம் தான், இன்றைக்காவது பேசட்டுமே அப்படின்ட்டு. ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த டிரான்ஸ்பரன்சியோட வெளில வந்தால் தான் இவ்வளவும் தெரியும். இல்லைன்னா அது அப்படியே ஒரு காலத்தில் பெரிய பர்ஸ்ட் ஆகும்போது பெரிய சிக்கலை உருவாகும். சார், ரஜினி அவர்கள் வந்து திமுக தலைமை சொல்லி தான் பேசினார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கே சார்? இல்லை, அப்படி எடுத்துக்க தேவையில்லை. அப்படிலாம் ரஜினி பேசக்கூடியவர் கிடையாது. இது வந்து வழக்கமாக சொல்கிறது தான், ரஜினிக்கு யாராவது எழுதி கொடுத்துவாங்க பேசுவாங்கன்னு. அதெல்லாம் தான் அவர் அன்றைக்கி பேசணும்னு நினச்சி வந்து பேசுகிறாரு. அது அதில் வந்து ஒரு உள்ளர்த்தமாக உள்நோக்கம்லாம் கிடையாது. ரொம்ப இயல்பாக வந்து அது வந்து அவரை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாரு. இப்போது இவ்வளோ பெரிய சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் இருக்கவங்கலாம் வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதேன்னு. ஏன்னா அந்த விஷயத்தை வந்து கலைஞர் காலத்துலேயே பெரிய சவாலாக இருந்தது. ஏன்னா கலைஞருக்கு இணையாக வளர்ந்தவர்கள் எல்லாருமே. இப்போ வீரபாண்டி ஆறுமுகத்தை எப்படி கலைஞர் எதிர்கொண்டாருன்னு நமக்கு தெரியும், ரொம்ப டஃப் அவரை. ஸோ அப்படி கலைஞரே தடுமாறி இருந்த போது அது இந்த சேலஞ்சுங்க திமுகவுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் அந்த சேலஞ்ச் இருக்குது. அதை நீங்கள் வந்து திறம்பட கையாண்டு, ஏன்னா இந்த ஸ்கேல், இந்த வெற்றி ஸ்கேலுங்கிறது எங்கன்னா தேர்தல் வெற்றி தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக 3 தேர்தலில் ஸ்டாலின் பெற்ற வெற்றிங்கிறது தேர்தல் வெற்றியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கலைஞரோட போட்டி போடுறாரு. இப்போ ஒரு கடந்த 20 ஆண்டு 30 ஆண்டுகளுடைய திமுக தேர்தல் வெற்றியில் பார்க்கும்போது கலைஞருடைய பங்களிப்போட ஸ்டாலின் பங்களிப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் ரிசல்ட் தானே முக்கியம். தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு வெற்றி பெற்றிருக்கா அப்படிங்கும்போது அப்படியே அந்த கிராஃப் மேலே ஏறுது. அப்போ அதுக்கு தேர்தல் வெற்றிக்கான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஒரு பிஜேபி எதிர்ப்புங்க தான் வந்து திமுகவுடைய கோர். இன்னைக்கு பிஜேபி எதிர்த்து தான் இவங்க வெற்றி பெற முடிஞ்சது. அது இருந்தாலும் இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்து அதை சேனலைஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த திறமை வந்து திமுக தலைமை இருக்குது. அதை தான் அவர் என்டோஸ் பண்ணுறாரு. அது சர்ச்சையானது நல்ல விஷயம் தான். இப்போவாவது ஒரு பேசு பொருள் அதில் திமுகவில் இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்குங்கிறது பொது வெளிக்கு பார்வைக்கு வருது. ஸோ அது வந்து பேசப்பட வேண்டிய விஷயம்தான். ஓகே சார், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தான் பார்க்க அப்படின்னா, இந்த இலவசங்கள், அதாவது இந்த திராவிட கட்சிகள் தான் இலவசங்களை அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இந்த இலவசத்தால் நம்ம வந்து நிறைய பயன்களும் அனுபவிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அரசு இந்த அளவுக்கு கடனில் இருக்கிறதுக்கு இந்த இலவசங்கள் தான் காரணம்னு சொல்கிறாங்க. இந்த இலவசங்களை பற்றி நீங்கள் எப்படி சார்? இல்லை, ஃப்ரீபீஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து காமராஜர் காலத்துலேருந்து இருக்குது. அது வந்து திமுகவோட கண்டுபிடிப்புலாம் இல்லை, எல்லாரும் இருக்குது. காங்கிரஸ் கட்சிக்காரங்களே வந்து அது சுதந்திர போராட்டத்தியாக அந்த காலகட்டத்திலேயே விருதுநகர் போன்ற பகுதியெல்லாம் வந்து கஞ்சி தொட்டிலாம் நடத்தியிருக்காங்க. ஒரு கட்சி பணியில் இருந்துட்டு அதை ஒரு பார்ட் வேலையாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து என்னென்னா சாப்பாடுங்கிற விஷயந்தான், உணவு கொடுக்கணும் போயின்ட்டு. அது காலப்போக்கில் உணவாக கொடுத்தா மக்கள் ஏற்றுவதோட உணவுக்கான பொருளாக பிடிஎஸ் சிஸ்டமோ ரேஷன் கடை மூலமாக பண்ணது. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு காரணம். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமைலாம் இல்லை. இன்றைக்கி எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி அதை வந்து என்ன பண்ணணும்னா, அது ஒரு பக்கம் செய்துகிட்டே இருக்கும்போது மாநிலோட நிதி நிலைமையை நம்ம சரி பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் 8 லட்சம் கோடி ஆகிருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு 8 லட்சம் கோடியை வந்து பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு திறமையான ஒரு நிதியமைச்சர் அது மாதிரி ஆட்கள்லாம் வேணும். இன்றைக்கி வந்து ஒரு இலவச மகளிர் பேருந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படும் நமக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும். இவங்க வந்து போனால் டோட்டலாக எல்லாத்தையும் இலவசமாக போயிடுறாங்க. ஃப்ரீபீஸ் யாரும் தப்புன்னு சொல்லலை. அது வந்து எதற்கான அது உண்மை சொல்லுவோம், உண்மையிலே தேவையுள்ள விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஃப்ரீபீஸ் கொடுக்கணும்.
ஒரு முற்றிலுமாக எல்லாருக்கும் இலவச மகளிர் பிறந்து எல்லாருக்கும் இலவசம், உரிமை தொகை எல்லாருக்கும் உரிமை தொகை அப்படின்னு ஒரு எந்த ஃபில்டரும் போடாமல் பண்ணும்போது அப்போ அந்த நேரத்தில் நிச்சயமாக ஒரு நெருக்கடி வரும். அந்த நிதி நெருக்கடி சமாளிக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா இருந்தாலும் நிதி நெருக்கடி சமாளிக்கிற மாதிரி எந்த திட்டமும் கிடையாது. இவங்க ஒரே பால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக டெல்லிக்கு அனுப்புறது தான். எங்கள்கிட்ட நிதி வரலை, மத்திய அரசு கொடுத்தா நாங்கள் அதை செய்வோம் அப்படின்னு அந்த பால் அங்கே திருப்பி விடுறாங்க. இது எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும்னு தெரில. ஏன்னா எல்லாவற்றிற்குமே நம்ம வந்து டெல்லியை எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் தான் ஜிஎஸ்டி அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணால் கூட இது நீங்கள் உங்களால் அட்மிட் பண்ண முடியல அர்த்தம். உங்களுடைய நிர்வாக சீர்கேடு எங்களால் வந்து நிர்வாகத்தை சரியாக எடுத்து செல்ல முடியலை அப்படின்னு நீங்களே வந்து சொல்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக. எந்த நிதியுமே வர்றதில்லை, அதனால் நாங்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியலை, மெட்ரோ ரயிலுக்கு நாங்களே ஃபண்ட் பண்ண வேண்டியிருக்கிறதெல்லாம் இதெல்லாமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தான். அதில் கோர் இஷ்யூ வந்து நீங்கள் வந்து அந்த ஃப்ரீபீஸை சரியான முறையில் அதை நிர்வாகம் பண்ணாதது தான் சிக்கல். அது ஓகே சார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக வந்து நிறைய பேர் குரல் கொடுத்துருக்காங்க. இப்போ இல்லை 80களிலிருந்தே நிறைய பேர் குரல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே ஜெயிக்க முடியாதுக்கான காரணம் என்ன சார்? யாருமே ஜெயிக்க முடியாத காஷனா அதான் நான் சொல்கிறேன். இது வந்து திராவிட கொள்கை சார்ந்த கட்சிகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. இது வந்து இரு பெரும் கட்சிகள். ஒன்று ஆளுங்கட்சி, அதை எதிர்ப்பது ஒரு எதிர்கட்சி. அதிமுக என்னைக்கு வந்து உயிர்ப்போடு இருக்கும்னா திமுகவை எதிர்க்கிற வரைக்கும் அதிமுக உயிர்ப்போடு இருக்கும். ஸோ இது ஆன்டி திமுக தான் அதிமுக. ஸோ இந்த மாதிரி 2 தளத்தில் நின்று ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அதனால தான் இவங்களுடைய லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. ஒருவேளை ரஜினி அவர்கள் வந்திருந்தா இதுக்கான மாற்று கிடைச்சிருக்கும். ரஜினி அவர்கள் வந்து ஆன்மீக அரசியலாக சொல்லும்போது ஒரு தவறாகலாம் எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக. அதை வேறு விதமாக டீகோட் பண்ணாங்க. அதுக்கு என்ன காரணம், 2 தரப்புலையும் ஒரு பதட்டம் இருந்தது, நமக்கு ஒரு போட்டியாக வரும் அப்படின்ட்டு. ஒரு 3வது மாற்று தலைமையாக தான் ரஜினி அவர்கள் ட்ரை பண்ணார். ரஜினி மட்டும் இல்லை, ரஜினிக்கு முன்னாடி வந்தவர்கள் எல்லாருமே, மூப்பனார் அவர்கள், அதுக்கு முன்னாடி வைகோ இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணி போனால் MC சம்பத் வரையும் போகலாம். ஒரு 3வது மாற்று அணிக்கான ஒரு தேடல் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் வந்திருக்குது. எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் கூட ராஜீவ்காந்தி மூப்பனார் அவர்கள் கூட ட்ரை பண்ணாங்க ஒரு 3வது அணியை காங்கிரஸ் கொண்டு வரணும்ட்டு. அதுக்கான எல்லா ஆப்ஷனும் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு மயிரிழையில் வாய்ப்பை இழக்கிறதுனா காங்கிரஸ் கட்சி தான். பல நேரங்களில் வந்து ட்ரை பண்ணாங்க. 91 to 95 96 காலகட்டத்திலையும் காங்கிரஸ் தான் லீடிங்கில் இருந்தது. 3வது இடத்துல திமுக இருந்தது. அதிமுக வெர்சஸ் காங்கிரஸ் தான் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ அந்த முதலிடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து காங்கிரஸ் கிடைக்கல. ஸோ இது மாதிரி 3 மாற்று அணிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அதில் தான் வந்து மூப்பனார்லேருந்து விஜயகாந்த்லேருந்து ரஜினி அவர்கள் வரைக்கும் எல்லாருடைய ஒரு முயற்சி அப்படி தான் இருந்தது. பட் அதுக்கு ஒரு காலம் சூழல்னு ஒன்று இருக்குது. அதை வந்து சரியாக கன்சல்ட் ஆகி வரலன்னா பெரிய சிக்கல் ஆக்சுவலாக. ஒரு அலை வரணும், இந்த அலை வரலன்னா நடக்காது ஆக்சுவலாக. ஒரு திசை மாதிரி போணுச்சுன்னா நம்ம அதை பண்ண முடியாது. 2வது மாற்று அணி 3வது அணிங்கும் போது அவங்களால வந்து ஒரு 15% வாக்குகள் தான் பெற முடியும். அப்போ வந்து 2 பக்கத்தில் உள்ள வாக்குகள் சரிவடையணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து 95 96 நடந்தது. ஏன்னா டோட்டலாக ஏடிஎம்கே வாஷ் அவுட்டு. அதுக்கு முன்னாடி போகும்போது 91 டிஎம்கே வாஷ் அவுட்டு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஒரு 3வது அணிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற பொலிட்டிக்கல்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு வாஷ் அவுட் சுச்சுவேஷனே இல்லை. இன்றைக்கும் என்ன சொன்னாங்க, இப்போ விடியல் கவர்மெண்ட் சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது கூட இவ்வளோ 10 ஆண்டு ஆட்சி இருந்த அதிமுக வந்து 60 எம்எல்ஏவோட வந்தாங்க. அவங்க மேலே ஒன்றும் பெரிய அதிருப்தி அலையெல்லாம் இல்லை. ஒரு 60 எம்எல்ஏங்கிறது பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் கிட்டத்தட்ட ஹெட் டு ஹெட் ஃபைட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது ஒரு 3வது அணி யார் வந்தாலும் கூட இவங்களுடைய அந்த இதை குறைக்க முடியாது. ஸோ இந்த யாராவது ஒரு கட்சி வந்து ரொம்ப வீக்கன் ஆகினாதான் 3வது அணிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது நடக்காத வரைக்கும் யார் என்ன பண்ணாலும் வர முடியாது. மிஞ்சி போனால் ஒரு 15%க்கான வாக்குகள் இருக்கலாம். அதனால ஒரு வெற்றி வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. இப்போ அந்த சூழல் வந்துருச்சா சார்? இப்போவும் இல்லை, எப்பவும் இல்லை. அது ஒரு அதிமுக ரொம்ப வலுவில்லாமல் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் இருக்கு. அதிமுக வலுவிழந்து போச்சு. ஆனால் திமுக யாரால எதிர்க்க முடியும்? திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு அடுத்த நிலையில் இருக்கிறதுனா அது அதிமுக தான். ஸோ இப்போ அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி வந்ததுன்னா அது வந்து திமுக ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். அதுதான் ஒரே ஆப்ஷன் வழிய. இல்லை அதிமுக இடத்த ரீப்ளேஸ் பண்ணோம், அதிமுக இடத்தை வந்து பாஜக ரீப்ளேஸ் பண்ணோம், அதிமுக இடத்தை நாம் ரீப்ளேஸ் பண்ணோம், இல்லை விஜய் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார்னா அது வாய்ப்பு இல்லை. விஜயால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. விஜயால ஒரு விஜயகாந்தா வருவதற்கே ஒரு பெரிய சிரமப்பட வேண்டியிருக்கும். விஜயகாந்த் வந்து வரும்போது அந்த தேடல் இருந்தது, 3வது அணி மாற்று அணி வரும்னு தேடல் இருந்துச்சு. அதனால அவர் வந்தார். விஜயகாந்த் பின்னாடி வந்து திமுகவும் அதிமுக பிடிக்காதவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க, பிஜேபி எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணதுனால விஜயகாந்தால் எவ்வளோ ஆகி அவரால் எதிர்க்கட்சி தலைவராக மட்டும் தான் வர முடிஞ்சுது. அவ்வளோதான் அவருடைய இது கிராஃப் ஆக்சுவலாக. ஸோ விஜய் போன்றவர்கள்லாம் இன்றைக்கி காலம் மாறிடுச்சு. இன்றைக்கி அவர் வரலாம், வந்து அவரால் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் வாக்குகளை பெறலாம், ஒரு கட்சியாக இருக்கலாம்.
பட் ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டாக வரணும்னா ரொம்ப சிக்கல், அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. அது மூன்றாவது அணி அமைய வாய்ப்பு இல்லையா சார்? மூன்றாவது அணிக்கு வாய்ப்பு இல்லை. அதற்கான திரும்ப எல்லாம் ட்ரை பண்ணி எல்லாரும் வந்து தோற்று போயிருக்காங்க ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் ரஜினி கூட அதில் முயற்சி எடுத்து தோல்வி கண்டவர் தான் ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது மூப்பனார் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள்லாம் செய்யாத முடியாது. திரும்ப நீங்கள் 3வது அணியை கொண்டு வந்து அவங்களால ஒரு 15% வாக்குகள் வச்சு பிரித்ததுனால என்ன ஒரு பலன்னா ஒரு பலன் இருக்காது. அதுக்கு பதிலாக திமுகவை அகற்ற வேண்டும். நமக்கு வந்து இந்த 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வந்தாகணும். தமிழ்நாடு போல ஒரு டெவலப்பர் ஸ்டேட்டுக்கு வந்து 5 இயர்ஸ் ஒரு சேஞ்ச் வந்தால் தான் நமக்கு நல்லது. ஸோ இப்போ திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் அது அதிமுக தலைமையில் எல்லாரும் ஒரு கூட்டணியாக சேர்ந்து ஒரு ஆட்சியை அகற்றி விட்டு அதிமுக தலைமையில் ஆட்சி வந்த பிறகு அப்புறம் அதிமுகவுக்கு எதிர்த்து வேற ஏதாவது கூட்டணி ஃபார்ம் பண்ண அப்படி தான் போகணும் வழியாக. புதுசாக வந்து ஒரு புரட்சி வந்து ஒரே நாளில் நடக்காது. ஏன்னா அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக. ஓகே சார், இந்த 2024 கூட்டணிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அதிமுகவை இந்த பிரதான கட்சிகள் நம்பாததுக்கு காரணம் என்ன சார்? அதிமுகவை நம்பாததுக்கு காரணம் அப்படி சொன்னால் அது வந்து எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணிக்கான கதவுகளை திறந்து தான் வைத்திருந்தார். யார் வேணாலும் வரலாம் அப்படி சொன்னார். அதாவது இப்போ இன்றைக்கி பாஜக கூட்டணியில் இருக்கவங்களுக்கும் கதவு ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தார். திமுகலேருந்து சில பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து தான் இருந்தார். ஸோ யாரும் வரல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிமுக ரொம்ப வீக்கனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, திமுக பக்கம் போக முடியாது. திமுக ஆல்ரெடி அங்கே ரொம்ப இன்டாக்டாக இருக்குது. அதில் வந்து ஒரு சின்ன கட்சிகள் வெளில போனாலும் கமலோட கட்சிகள் உள்ளே வந்தது அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ மாற்று கட்சின்னு பார்க்கும்போது பாஜகவா அதிமுகவா அப்படிங்கும்போது பாஜகவை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா பாஜக இன்னும் வந்து சென்ட்ரலில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. இது நாடாளுமன்ற தேர்தல் தானே, இதில் நம்ம பாஜகவோட சேர்ந்துருந்தால் நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்குது, நம்ம வந்து நம்மளுடைய கட்சியிலேருந்து மினிஸ்டர்ஸ்லாம் வரது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு 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 பிரைட் ஃபியூச்சர் இருக்குங்கிற அந்த இதில் தான் வந்து பாஜகவோட அணி சேர்றாங்க. இதே சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் நிச்சயமாக வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கு இருக்கிற கூட்டணி வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு தொடராக தான் நான் பார்க்குறேன். இதே மாதிரி சட்டமன்றத்துக்கு ஒரு கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா பாஜகவால் எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இல்லை. அது ரொம்ப கஷ்டம். அதாவது பாஜக வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டிலுடைய அரசு அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஜிஆர்பி சொல்லும்போது இங்கே வந்து மைனாரிட்டிஸு தலித் மக்களுடைய ஓட்டுங்கிறது மிகப்பெரிய டாமினன்ட் ஃபேக்டர்ஸ் ஆக்சுவலாக. நீங்கள் ஒவ்வொரு தொகுதியும் எடுத்து பார்த்தா கூட ஒரு சில தொகுதிகள் வந்து அது சிறுபான்மை தொகுதிகளாக தலித் தொகுதிகளாக இருக்குது. அதுதான் அவங்க வந்து அந்த தொகுதியோட வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கிற இடத்துல இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75% தமிழ்நாடுடைய 234 தொகுதியில் 75% நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் இருக்கும். ஒரு நீங்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவான ஒரு பகுதியாக இருக்கும். ஆனால் அதே தொகுதியில் வேற ஒரு தொகுதி வந்து டோட்டலாக நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா தரப்பு மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சால்தான் இன்றைக்கி இங்கே வந்து வெற்றி கோட்டையை நீங்கள் தொட முடியும். ஸோ அந்த வகையில் திரும்ப பாஜகவுக்கு சிறுபான்மை வாக்குகள் வரவில்லை, இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இன்னொரு 5 இயர்ஸ்க்காவது. அதுக்கப்புறம் டெல்லியில் தலைமை சேஞ்ச் ஆகி வேறு ஏதாவது மாறினா அதுக்கான மாற்றங்கள் வரலாம் கூடிய. இன்றைய அளவில் சிறுபான்மை வாக்குகள் வரல, தலித் வாக்குகள் வரல. ஸோ இந்த வாக்குகள் வந்து கன்சாகி வெளில போகுது. வெளியில் போனால் ஸ்பிட்டாகி வெளில போனால் கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஸ்பிட்டாகி போகாமல் அப்படியே கன்சாலிடேட் ஆகி ஒரு பக்கம் போய் சேருக்கும் போது உங்களுக்கு வந்து வளர்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ பாஜக இன்றைக்கி வந்து என்னைக்கு இருந்தாலும் பாஜகங்கிறது ஒரு தேசிய கட்சி தான். அது வந்து அவருடைய காம்படிட்டர் காங்கிரஸ் தான். காங்கிரஸும் பாஜகவும் ஒரு தேசிய கட்சிகள் தான். அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து அவர்கள் இங்கே இருக்கிற கட்சிகளோடு கூட்டணியில் இருப்பது தான் நல்லது. அவங்க வந்து தலைமை சட்டமன்ற தேர்தலில் அவங்களால வந்து லீட் பண்ண முடியாது. அது நாடாளுமன்ற தேர்தலில் தான் அவங்க லீட் பண்ண முடியும். சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து மற்ற இங்கே இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு வழி விட்டு அவங்க கூட சேர்ந்து செயல்படுவது தான் அது நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, அவங்களுடைய கட்சியோட வளர்ச்சிக்கு அதான் நல்லது. பட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தமிழ்நாட்டில் வந்து தேசிய கட்சிக்கு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், நம்ம தமிழ்நாட்டில் திராவிடம்னு பேசுகிறோம். ஸோ திராவிடம் அப்படிங்கிறது இந்த 4 மாநிலங்கள், இப்போ 5 மாநிலங்களாக இருக்குது, அவங்களெல்லாம் சேர்த்த ஒரு சொல் தான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த திராவிடம் அப்படிங்கிறது இருக்குது. கேரளாவிலையோ ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலையோ இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? காரணம் என்னென்னா அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, அவ்வளோதான். இல்லை, திராவிடங்கிறது இது வந்து ஒரு அரசியல் கொள்கையெல்லாம் இல்லை. திராவிடங்கிறது ஒரு நிலப்பரப்பு ஆக்சுவலாக. இங்கே வந்து இவங்கெல்லாம் பேசுகிற அந்த 100 ஆண்டு 200 ஆண்டு காலத்திலேயே அதுக்கு முன்னாடியே யூரோப்லேருந்து வந்த நிறைய ஹிஸ்டாரியன்ஸு இங்கே இருக்கிற ஏரியாலெல்லாம் விசிட் பண்ணி இங்கே இருக்கிற கோயில்கள் எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற மக்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்கள டிஃபைன் பண்ணி இதெல்லாம் வந்து டிராவிடியன் ஸ்ட்ரக்சர்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை நிலப்பரப்பை பொறுத்து கொண்டு வந்த கான்செப்ட் தான் டிராவிடியன்ட்டு. ஸோ நம்ம இங்கே இருக்கிற நம்ம ஊரில் உள்ள கோயில்களுக்கும் ஆந்திராவில் உள்ள கோயிலுக்கும் கர்நாடகாவில் உள்ள கோயிலுக்கும் ஒரு காமன் ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது. ஸோ அது எங்கன்னு அதை ட்ரேஸ் பண்ணி போயிங்கன்னா அப் டு புவனேஸ்வர் வரைக்கும் இருக்கும். அப்படியே இங்கேருந்து போயின்னா அஜந்தா எல்லோரா வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே இந்த கீழே டவுன் சவுத்தில்
இதுவும் ஒரு இழை வந்து ஒரு மெல்லிய காமனான ஒரு இழை ஒன்று இருக்குது. அதனால தான் வந்து இங்கே இருக்கிற கோயில்களை நம்ம திராவிடியன் கோயில்னு வழக்கப்படுத்துகிறோம். அங்கே நகரா கோயில்னு சொல்லுவோம், இங்கே இருக்கிற திராவிடியன் கோயில் சொல்கிறோம். ஸோ இந்த திராவிடியன்கிறது திராவிடர்கள் நிலப்பரப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் தான். ஸோ இதெல்லாமே ஒரு ஏதோ ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. தமிழுக்கும் மொழியில் கூட நிறைய அந்த ஒரு காமனான ஃபேக்டரை பார்க்கலாம். பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சென்னை மாகாணம்ங்கிறதா இன்றைக்கி திராவிட நாடு, சென்னை மாகாணம் ஒன்றா தான் இருந்திருக்கும். பட் தமிழ் தெலுங்கு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும்போதோ, கன்னடத்தில் தனியாக இருக்கும்போது நாங்கள் வந்து தனி கொடுத்து நம்ம போகிற மாதிரி அவங்க எங்களுக்கான விஷயங்களை நாங்கள் ஒரு ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்கு அவங்க தனியாக போகிறாங்க. ஸோ அப்படியே ஆனது தான் இந்த மாதிரி கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா பிரிஞ்சது. தமிழ்நாடுங்கிறது அதான் கோர் திராவிட பகுதி தான் இது. ஆக்சுவலாக இங்கே எப்போ பிரச்சனை வருதுன்னா, அவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ எத்தனை நாளைக்கு நீங்கள் சென்னை மாகாணம் சொல்லிட்டு இருக்க போகிறீங்க? நம்ம எல்லாம் இருக்கிறவங்க தமிழ் தான். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு தமிழை நாமளே ப்ரொமோட் பண்ணுவோன்ட்டு அந்த மாதிரி விஷயத்தினால தான் தமிழ்ங்கிற ஒரு கோரிக்கை இருந்தது. 50s அரசியல் அதுதான். இங்கே தமிழ் சார்ந்த விஷயங்கள், தமிழ் தேசிய அமைப்புலாம் தலை தூக்க ஆரம்பிச்சது இந்த 50s தான். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு சொல்லி நம்ம இன்னைக்கு புதுசாக வர்றவங்க வந்து அந்த ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது தமிழ் பேசுகிறவர்கள் தமிழ்நாடு, தெலுங்கு பேசுகிறவர்கள் ஆந்திரா, கன்னடா அப்படி பிரிக்கிறோம். அப்படின்னா எல்லாரும் ஒன்றா இருந்தவங்க தான். நாம் எல்லாரும் பிரிந்து போன பிறகு எஞ்சிய பகுதியில் தான் நாம் தமிழ்நாடுன்னு இருக்கோம். ஸோ இது வந்து திராவிடங்கிறது வந்து கிராஃப் அளவில் இருக்குது. அந்த ஒரு சிந்தனையும் ஒன்று இருக்குது. அது முழுக்க அரசியலேருந்து வந்ததெல்லாம் சொல்ல முடியாது. இது முழுக்க திராவிட அரசியல் அப்படிலாம் கிடையாது. இப்போ இன்றைக்கி திராவிட கட்சிகளை எதிர்ப்பவங்க எதிர்க்காங்கன்னா, இந்த இருபெரும் திராவிட கட்சி தான் எதிர்க்கிறாங்க. திமுக, அண்ணா திமுக செயல்பாடுகள் அதை வச்சு தான் அவங்க எதிர்க்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக திராவிடங்களே நமக்கு சரியாக வராதுன்னெலாம் சொல்கிறதுக்கான எந்த விதமான ஒரு ஆதாரமே கிடையாது. எப்படி நீங்கள் வந்து ஒரு கட்சியை திராவிட கட்சின்னு சொல்லி எதிர்ப்பீங்க? ஸோ அதனால் அது கிடையாது. இது வந்து இந்த கட்சியோட செயல்பாடு, அந்த கட்சி தலைவர்களோட செயல்பாடு சரியில்லைங்கிறதுனால அந்த கட்சியின் பேராக இந்த கட்சி வரக்கூடாது, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, அண்ணா திமுக கூடாது அப்படி தான் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக திராவிட கட்சிகளை வேணான்னு சொல்கிற அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் அது ஒன்றும் ஒரு சரியான வாதமாக எனக்கு தெரியல. இல்லை சார், ஒட்டுமொத்தமாக திராவிட கட்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லல. இன்னைக்கு இந்த டாஸ்மாக் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இயற்கை வளங்கள்லாம் சுரண்டப்படுது, ஊழல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த திராவிட கட்சிகள்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அது ரொம்ப பொதுவான குற்றச்சாட்டு. இங்கே தமிழ்நாட்டில் சவுத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கரப்ஷன் பாலிடிக்ஸ் இருக்குது, மது இந்த மாதிரி டாஸ்மாக்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்மளை பார்த்து நிறைய பேர் இங்கே ஆந்திராலாம் நிறைய டாஸ்மாக்லாம் உருவானதெல்லாம் பார்த்துருக்கோம். இது சிக்கல் தான், பிரச்சனை தான். ஆனால் இது காரணம் இன்றைக்கி அந்த திராவிட கட்சி இல்லைன்னா வேறு எந்த கட்சியில் இருந்தாலும் இதெல்லாம் நடக்கும். இது ஒரு காலத்தினுடைய கட்டாயம், ஒன்றும் பண்ண முடியாது. பட் நிஜமாகவே இந்த திராவிட இயக்க கட்சிகள், அதிமுக திமுகவும் சில இடங்களில் சறுக்கலை செஞ்சிருக்கு. அதான் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன். ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த கடவுள் எதிர்ப்புங்கிற விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாமல் அவர் ஏதோ நாங்கள் பெரியார் வழி வந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி நினச்சி போய் அது கடவுளுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும்போது அவங்க துணை போய் இந்த மாதிரியான ஒரு தோற்றம் வந்ததுனால இந்த இந்து மக்கள் வந்து டிவைட் ஆகி போனாங்க. அது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அதை இன்னை வரைக்கும் அவங்களால சமாளிக்க முடியல. அது வந்து ஏன்னா தலைவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து நிறைய கோயிலுக்கு போயிருக்காங்க, எம்ஜிஆர் மூகாம்பிகை கோயிலுக்குலாம் போனார். ஸோ அதனால் அதிமுக ரொம்ப ஈஸியாக அதை கடந்து வந்தாங்க. எங்கள் கட்சி கொள்கை வேறு, நாங்கள் வந்து வேறு, ஆனால் வந்து தனிப்பட்ட அளவில் நாங்களாம் தான் போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விலைக்கு வந்துட்டாங்கன்னா திமுகவுக்கு இன்னும் அந்த சிக்கல் இருந்துச்சு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஈழ போராட்டங்களுக்கு வந்து இந்த கட்சிகள் கொடுத்த ஒரு ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அதனால் நம்ம தமிழ்நாடு பாதிக்கப்பட்டது. 80s 90sலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டோம். தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லாமல், ஸ்டேபிள் கவர்மெண்ட் மீன்ஸ் ஒரு நம்ம நேரம், நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய பணம் இல்லாமல் வேறு விதமாக டைவர்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தாலும் போராட்டங்கள் நடந்தது தமிழ்நாட்டில் ஈழத்துக்கு ஆதரவாக. அங்கே உள்ளேருந்து நிறைய ஊடுருவல் வந்துச்சு, நிறைய சிக்கல்லாம் எதிர்கொண்டோம். இது நம்மளே 2009க்கு அப்புறம் சீன்ஸ் வேறு மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஈழத்தை எல்லா கட்சிகளுமே ஈழ போராட்டத்துக்கு ஆதரவு செஞ்சேன். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு தெளிவு இல்லை, ஒரு சிக்கலை போட்டி அரசியல். இதுதான் நான் சொல்ல வந்தது. திமுக அதிமுகவுக்கும் போட்டி போடலாம். எந்த விஷயத்தில் போட்டி போடுறாங்கன்னா, இந்த மாதிரி பக்தியை வளர்ப்பதில் ஒரு போட்டி போடுறது, இந்த ஈழத்துக்கு யார் ஆதரவு கொடுக்குறோங்கிற போட்டி. இந்த போட்டியினால என்ன ஆச்சு, நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி எஃபெக்ட் ஆனிச்சு. ஸோ இந்த இடத்துல அவங்க சறுக்கி போயிட்டாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, தமிழ்நாடு கூடுதல் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கும் திராவிட கட்சிகளுடைய ஒரு அவங்க, அதாவது நான் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த திராவிட கட்சியில் குறை சொல்ல, அந்த கட்சிகளுடைய சில கொள்கைகள், குறிப்பாக இந்த கடவுள் எதிர்ப்பை எப்படி கையாள்வது, ஈழ போராட்டங்களை எப்படி கையாள்வது, அந்த விஷயங்களை எப்படிங்கிறத இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 30 years 40 yearsல இவங்க ஹேண்டில் பண்ண விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்திருந்ததுன்னா அது நம்முடைய வளர்ச்சிக்கு கொடுத்துருக்கோம். அதில் ரொம்ப கவனக்குறைவாக இருந்ததுனால நமக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆனோம். அது சர்க்கிள் அப்படிங்கிறத பற்றி சில வார்த்தைகள் சொல்லிட்டீங்க. சாதனை சார் பார்க்குறீங்க, திராவிட இயக்கத்துடைய மிகப்பெரிய சாதனை இதுதான் அப்படின்னு ஏதாவது இருக்கா? மிகப்பெரிய சாதனைனா எல்லாரும் யுனைட் பண்ணணும்ல.
ஒரு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி யுனைட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து சாத்தூர்லேருந்து வந்திருக்கோம் அப்படி சொன்னால் சாத்தூர்லேருந்து வந்தவர்கள் அப்படின் போது சாத்தூரை சொந்த ஊராக கொண்டவர்கள்னா ஒரு யுனைட் ஆகும். மேலே இதாவது ஒரு காமன் ஃபேக்டர் ஒன்று வேணும் இல்லை, அந்த ஃபேக்டரை வச்சு தான் இது பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் யூபி எம்பிக்கு போங்க பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தில் யாதவ் கம்யூனிட்டியில் சேர்ந்து ஒரு கட்சி வச்சுருக்காங்க, பீகாரில் வந்து யாதவ் கம்யூனிட்டியில் ஒரு கட்சி வச்சுருப்பாங்க, தமிழ்நாட்டில் அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்கள் மக்களோட கட்சியா அப்படி தான் திமுக ஆரம்பிச்சுது. பிராமண அல்லாதவர்கள் இயக்கமாக தான் ஆரம்பிக்குது. அதாவது பிராமின் கிடையாது, தலித் மக்களோட சேர்க்கல, ஒரு பிசி பேக்வர்ட் கம்யூனிட்டியோட ஆள் தான் வருது. ஆனால் அது ஆரம்பித்த பிராமணன் இல்லாதவர் இயக்கம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி திமுகங்கிற மாறுது? அப்போ அந்த லேபிள் உங்களுக்கு வருது இல்லை, அந்த லேபிள் உங்களை யுனைட் பண்ணுது. அப்போ திராவிட இயக்கம் அப்படிங்கிற அந்த லேபிளுக்குள்ளே நீங்கள் யாரெல்லாம் வராங்க, பிற்படுத்தப்பட்ட எல்லா மக்களும் உள்ளே வந்துடுறாங்க, தலித் மக்கள் எல்லாரும் வந்துடுறாங்க. இந்த லேபிள் உங்களை ஒரு மாதிரி போர்வை தான். இந்த போர்வைக்குள்ளே இருக்கிற எல்லா ஜாதி பிரச்சனைகளும் இருக்கிறது, எல்லாம் அதுக்குள்ளே குழுக்கள் நடுவில் மோதல்லாம் இருக்குது. ஆனால் இந்த போர்வை நமக்கு கிடைச்சிருக்குல்ல, இந்த திராவிடங்கிற லேபிள் கிடைக்கிறதில்ல, அது நம்மளுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். இது கிடைக்காமல் பல ஸ்டேட் இன்னும் தள்ளாடுறாங்க. இன்னும் பல ஸ்டேட்டில் வந்து வெளிப்படையாக இது வந்து யாதவர்களுக்கான கட்சி, இது தலித் மக்களுக்கான கட்சி, இது வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டிக்கான கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு விவாதம் நம்ம ஊரில் நடக்கலை. இங்கே வந்து உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளிப்படையில் சொல்லும்போது இது நாங்கள் ப்ரைடாக நம்ம திராவிடம்னு சொல்கிறோம். இது ஒரு உண்மையிலே அட்வான்டேஜ் நமக்கு. எவ்வளவோ கட்சிகள் பெரிய விஷயங்கள் பண்ணால் கூட அந்த கோரில் அந்த கான்செப்டில் இது ஒரு நமக்கு ஒரு பெரிய அந்த கிடைச்ச இந்த லேபிள் கிடைச்சல, திராவிட இயக்கம் அப்படின்னு ஒரு லேபிள் கிடைச்சதுல, அது நமக்கு ஒரு பெரிய கிஃப்டடாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த ஆடியில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நம்ம எந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை கடைபிடிக்கணும்? ஒரு மனிதன் ஆலயத்துல போயிட்டு பரிகார பூஜை செய்வதை காட்டிலும் ஒரு வீட்டுல ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் சுக்கிரனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது. பூச நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.